இனிமே வந்து தல ரசிகர்கள் அப்டேட்னு கேட்கவே வேணாம். ஏன்னா கேட்காமலே கொடுத்துக்கிட்டே இருக்க போறாங்க அப்டேட்டை. அதுவும் வந்து அசுர வேகத்துல அஜர்பைஜான்ல படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு. ஒரு 33 நாள் ஷெட்யூலு. அந்த 34 நாள்ல வந்து ஒட்டுமொத்த படப்பிடிப்பையும் முடிச்சுடுறாங்களாம். தேவைப்பட்டா சென்னையிலயோ ஒரு பேட்ச் ஒர்க் மட்டும் எடுத்துக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால அங்க வந்து இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமா எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நேத்திக்கு ஒரு வீடியோ வந்தது. பெரிய கிரெயின்ல வந்து ஒரு காரை வச்சு அது ஒரு 10 தடவை பெல்ட் அடிக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மிரட்டலா இருக்கு. அதாவது இதெல்லாம் வந்து சாகசம் பண்றவங்க தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்ச இடத்துல வந்து அஜித் தானே உட்காந்து ஃப்ரண்ட் சீட்ல பெல்ட்டை போட்டுக்கிட்டு சும்மா மிரட்டி எடுத்திருக்காரு. உண்மையிலே வந்து தல ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும் இந்த படம். ஸோ விடாமுயற்சிங்கிற படத்தை மகிழ் திருமேனி ஆரம்பிச்சதுலேருந்து அவ்வளவு ஸ்ட்ரகிள். பட் எல்லாத்தையும் தாண்டி அடுத்தது படம் முடியுமா வருமா அப்படின்லாம் சொன்னாங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு அட்டகாசமா ஃபைனல் ஷெட்யூல் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த ஷெட்யூலை முடிச்ச கையோட அடுத்த மாசத்துலேருந்து குட் பேட் அக்லி படப்பிடிப்புல அஜித் ஜாயின் பண்ணிக்க போறாரு. இதற்கிடையே வந்து கடந்த 22ஆம் தேதி விஜய் பிறந்தநாள் அன்னைக்கு அவங்க ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. சாயங்காலம் அந்த அப்டேட் வருது செகண்ட் சிங்கிள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து மனுஷன் காலம்பரே ஒரு வீடியோ விட்டார். அந்த வீடியோ விட்டு வைரல் ஆகி அன்னைக்கு அதுதான் ட்ரெண்டிங்காக இருந்தது. ஸோ விஜய் கோட் படத்தினுடைய 2வது சிங்கிளை அடித்து தோசம் பண்ணிட்டாரு. எப்போதுமே வந்து விஜய் படத்தினுடைய ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாலே ஒரு 10M 11M 12M ஒரே நாளில் முடிஞ்சிடும், அவ்வளவு போகும். ஆனால் இந்த கோட் படத்தினுடைய 2வது சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 5M தாண்டலை ஒரு நாளைக்கு. அது ரொம்பவே அப்செட் ஆயிருக்கு வெங்கட் பிரபு டீமுக்கு. ஏன்னா அந்த அந்த பாட்டில் வந்து பவதாரணியை வந்து ஏஐ மூலிமா திருப்பி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ தனது சிஸ்டருக்கு வந்து ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப எதிர்பார்ப்போட அந்த பாட்டை பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் எல்லா படத்துலையும் ஒரே ஒரு பாட்டு பாடுற விஜய் வந்து இந்த படத்தில் வந்து இந்த பாட்டை நீங்கள் பாடுங்க என் சிஸ்டருக்காக நான் ரெக்வஸ்ட் பண்ணதுனால ஸோ விஜயை 2வது பாட்டு இதில் பாடி கொடுத்துருந்தார். அப்படியுமே இந்த பாட்டு டேக் ஆஃப் ஆகலை. அதுக்கு காரணம் அஜித் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் விட்டு அன்றைக்கி அப்டேட் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம வைரலாக போச்சு. ஸோ விஜயோட கோட் படத்தை அடித்து காலி பண்ணிட்டார் அஜித் அன்னைக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது அடுத்தடுத்த அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி ஒரு வீடியோ வந்திருக்கு. ஃபுல்லாக அந்த கார் துபாயில் வந்து கார் ஓட்டுற அந்த ட்ராக்கில் வந்து ஒரு BMW காரை எடுத்துகிட்டு செம்ம ஸ்பீடு ஒரு 220 வரைக்கும் அவரே ஓட்டுறாரு. அந்த மாதிரி ட்ரைவ் பண்ணுற ஒரு வீடியோ வந்திருக்கு. அப்புறம் அங்கே இருக்கிற டெக்னாலஜிலாம் உன்னிப்பாக கவனிக்கிறது, அங்கே இருக்கவங்களோட பேசுறது, இப்படி பல விஷயங்களை வந்து அஜித் அங்கே பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த வீடியோவும் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அதுவும் பயங்கர ட்ரெண்ட் ஆகிடும். இதற்கிடையே வந்து விடாமுயற்சி வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஃபைனலாக வந்து தீபாவளிக்கு வரப்போகுது படம். ஏன்னா அது கன்ஃபார்மான தகவல். ஏன்னா அந்த படத்தை வந்து ஓடிடிக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வாங்கியிருக்காங்க. 75 கோடி கொடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து இனியும் இந்த படத்தை காலதாமதம் ஆக்குனீங்கன்னா அக்ரிமெண்ட்டே கேன்சல் பண்ணிவிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அக்டோபர் 30 உங்களுக்கு ஃபைனல் டார்கெட் அப்படின்னு சொன்னதுனால எப்படியாவது முடிச்சிடணும்னு சொல்லிட்டு லைக்கா, மகிழ் திருமேனி, அஜித் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி அந்த படத்தை போட்டு இழுத்துட்டு இருக்காங்க. அஜித்துக்கு சேர வேண்டிய பேமெண்ட்ஸும் லைக்காலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்தியன் டூ பிஸ்னஸ் ஆயிடுச்சு. அந்த பணத்தை வச்சு அப்படியே செட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது, ஸ்மூத்தாக போயிடும். தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆகிடும். அதற்குள்ளே வந்து டெய்லி அஜர்பைஜான் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் வீடியோ வந்துகிட்டே இருக்க போது இணையத்தை தெறிக்க விட போகிறாங்க. ஸோ அஜித் ரசிகர்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக செம்ம ட்ரீட்டாக இருக்கும். விடாமுயற்சி வர வரைக்கும். அடுத்து உடனே குட் பேட் அக்லி பொங்கலுக்கு இருக்குது. ஸோ இந்த வாட்டி வந்து தீபாவளியும் தலை தீபாவளி, பொங்கலும் தலை பொங்கல். ஸோ ஒரு அஜித் ரசிகர்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. நன்றி.